வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு, அதாவது பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன பாட்டி வைத்தியம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெத்தலை மட்டும்தான். அந்த வெத்தலையில எப்படி சாறு எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி அதிகமா நெஞ்சு சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை கொடுங்க. குறைவா இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 1 முறை கொடுங்க போதும். ஒரு முறையிலே கொடுக்கும்போது நல்லா குறைஞ்சிரும். அதிகமா இருக்குன்னா ஒரு 3 நாள் விட்டு இன்னொரு நாள் கொடுங்க. வாரத்துக்கு 2 முறை அளவு கொடுங்க போதும். இந்த கை வைத்தியம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு 3 மாதத்துக்கு மேல ஆயிருக்கணும் இந்த கை வைத்தியம் பண்றது போது. ஏன் அப்படின்னா 100 நாள் முழுமையா நிறைவடைந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டி வைத்தியம்ன்றது பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையானது வெறும் தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்காதீங்க. தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களும் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, அதிகமான குளிர்ச்சியா உண்டானதோ அதிகமான சூடு இருக்கிற உணவும் சாப்பிடக்கூடாது. அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. எடை குறைவா பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு 4 மாதம் முடிஞ்சிருக்கணும். சரியான எடையில பிறந்த குழந்தைங்களுக்கு 3 மாதம் முடிஞ்சவங்களுக்கு மேல மட்டும்தான் இதை கொடுக்கணும். இதை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த காம்பு, அதாவது இந்த காம்பினுடைய நடு தண்டுல இருக்கக்கூடிய அந்த இதை முழுமையா நீங்க எடுத்துடணும். இந்த வெத்தலை இருக்கு பாத்தீங்களா, வெத்தலையோடைய நடுவு அந்த காம்பு மட்டும் நீங்க லைட்டா எடுத்துருங்க. ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்துடணும். எத்தனை வெத்தலை கொடுக்க போறோமோ அத்தனை வெத்தலையை கரெக்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வெத்தலை இதை எடுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெத்தலை, நம்ம விளக்கு நெய் ஒண்ணு நல்லெண்ணெயில ஊத்தி எரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நெய் விளக்கு ஏத்தி இது பண்ணணும். வேற எந்த ஒரு இதுலயும் பண்ணக்கூடாது. இப்ப எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் வெத்தலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெத்தலையை சூடுபடுத்த போறோம். அதாவது இப்ப அந்த வெத்தலையில மெதுவா இந்த மாதிரி காமிக்கணுங்க. ஏன்னா நம்ம சாறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஈரமான வெத்தலையில சாறு எடுக்கிறது கஷ்டம். கொஞ்சம் சூடுபடுத்திட்டோம் அப்படின்னாக்கா அந்த நரம்புகள், வெத்தலையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் கொஞ்சம் சூடாயிடும். அந்த சூடு ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈஸியா சாறு எடுக்கலாம். அப்ப இப்ப நான் செய்யற மாதிரி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூடுபடுத்தும் போது வெத்தலை கருகக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி கருகுச்சுன்னா என்ன செய்யணும்னு. இப்ப நான் ரொம்ப பக்கத்துல இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கருகும். அப்படி நீங்க தொடச்சிங்கன்னா போயிரும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி கருகிருச்சு அப்படின்னாக்கா பயப்பட வேண்டாம். நீங்க அதை தொடச்சிங்கனாலே போயிரும். ஸோ இப்போ நான் இந்த வெத்தலையை சூடுபடுத்திட்டேன். இதை சூடுபடுத்தின பிறகு இந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பிழியணும். லைட்டா என்ன செய்யணும், பிழிய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்ச பிறகு சாறு வரும். பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, சாறு வருது பாருங்க. அப்ப இந்த வெத்தலை நான் சாறு எடுத்துட்டேன்.
இப்போ இன்னும் 2-3 இது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லா வெத்தலையில இருந்தும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா சூடுபடுத்திட்டு சாறு எடுக்கலாம். இப்போ இந்த வெத்தலையிலையும் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய சாரை வந்து சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ சூடுபடுத்தின பிறகு அந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் வந்து சாறு வந்து வெளிப்படுத்தும். இப்போ இந்த வெத்தலையிலையும் சூடுபடுத்திட்டேன். இப்போ நான் இதையும் என்ன பண்ண போறேன், கசக்கி சாறு எடுக்க போறேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி சாறு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த குழந்தை வந்து 4-5 மாத குழந்தைன்றனால இந்த சாரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். நமக்கு வந்து நேரம் குறைவா இருக்கிறனால வந்து 2 மட்டும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்ப இதை வந்து குழந்தைக்கு எப்படி கொடுக்க போறேன் அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அந்த சாறு கொடுக்கும் போது அது வேணும் கொஞ்சத்துக்கு இதுக்கு அர்த்தம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாறு கொடுக்கும் போது என்னைக்குமே வந்து இந்த தலை உடம்பு வந்து மேல இருக்கணும். நம்ம அந்த வகுறு பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாறு கொடுக்க போறோம். இப்ப பாருங்க. சரி வை. சரி வை வை. சரி வை. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெத்தலை சாறு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய இந்த நெஞ்சு சளினால மூச்சு விடும்போது கரன்னு மூச்சு விடும்போது சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்துல 1 வாரத்துக்குள்ளேயே வந்து குணமாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.